கோவை கொங்கூர் மண்டலம் அப்படின்னாவே அவர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நன்றாக நடத்தக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். 2017ஆவது வருஷத்துல நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நாங்க கோயம்புத்தூர்காரங்க அப்படிங்கிற பெருமையோடு சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருந்ததுன்னா, நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது என்று கேட்கிறார்கள். அந்த சர்வேல 2017 கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே நம்பர் 1 பாதுகாக்கப்பட்ட, அதாவது பாதுகாப்பான நகரமாக இருந்த ஒரு கோவை மாநகரம் இன்று திராவிட மாடல் திமுக ஆட்சியிலே ஒரு மோசமான பாலியல் வன்கொடுமை சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. இன்று காலையிலிருந்து இந்த ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. நாங்களும் பார்த்தோம். அந்த சம்பவ இடத்திற்கும் நாங்கள்லாம் மகளிரணி சார்பில் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்று அதற்காக இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு பெரும் அதிர்வலைகளை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கோவையை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம் என்பது மட்டுமல்ல, பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான இடம் என்கின்ற நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, பெண் குழந்தைகளை இந்த ஊருக்கு அனுப்புபவர்களுக்கு கூட உண்டு. அப்படிப்பட்ட ஊரிலே இவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சிக்கு எங்களை உள்ளாக்கி இருக்கிறது.